சார் சமீப காலமா ஆக்டர் விஜயா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனைவியா இருக்கட்டும், இது மாதிரி பொலிட்டிக்கலா நிறைய பேர் திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்க போறாங்க. 6 படை வீடுல திருச்செந்தூரை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? அறுபடை வீட்டில் வெற்றி பெறத்துக்கான முக்கியமான இடம் திருச்செந்தூர். இதை நானே பல பேருக்கு பரிகாரமாக சொல்லி அவர்கள் சென்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதாவது வேலையே இல்லாதவங்க, ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க, இவங்க வெற்றி பெறத்துக்கு நல்ல இடம் திருச்செந்தூர். எந்த கடவுளா இருந்தாலும் கடற்கரையை ஒட்டிய கோவில் வெற்றி பெறும், வெற்றி கொடுக்கும். திருச்செந்தூர் சென்று உங்களுக்கு என்ன தோல்வி நடந்தாலும் வெற்றியாக மாறும். பெரிய தலைவர்கள், அதாவது நீங்க குறிப்பிடாத பல தலைவர்கள் யாருக்கும் தெரியாமலே போய் வந்த கதையெல்லாம் உண்டு. திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு ஒன்று இருக்கு. அந்த சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு பூஜைகள் செய்தால் எப்பேற்பட்ட விரோதியும் நீங்க ஜெயிக்கலாம், வெற்றி பெறும். வீட்டிலேயே யார் ஒருவர் வேல் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார். எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு விசேஷம், அங்க இலை விபூதின்னு ஒன்று கொடுப்பாங்க. வீட்டு உள்ள இலை விபூதி இருந்தாலே எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்போ யாராச்சும் நமக்கு செய்வன வச்சா கூட அது காவல் மாதிரி. ஆன்மீக வேர்ல்டு அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீப காலமா ஆக்டர் விஜயா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனைவியா இருக்கட்டும், இது மாதிரி பொலிட்டிக்கலா நிறைய பேர் திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்க போறாங்க. ஏன் 6 படை வீடுல திருச்செந்தூரை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? கடந்த காலங்களை விட திருச்செந்தூருக்கு இப்ப நிறைய பேர் போறாங்க. முக்கியமா இவங்க போறதெல்லாம் இந்த தேர்தல் ரிசல்ட் வர்றதுனால ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. என்னதான் இருக்கு திருச்செந்தூர்ல? லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். அறுபடை வீட்டில் வெற்றி பெறத்துக்கான முக்கியமான இடம் திருச்செந்தூர். இதை நானே பல பேருக்கு பரிகாரமாக சொல்லி அவர்கள் சென்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதாவது வேலையே இல்லாதவங்க, ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க, இவங்க வெற்றி பெறத்துக்கு நல்ல இடம் திருச்செந்தூர். ஏன்னா அதாவது எந்த கடவுளாக இருந்தாலும் கடற்கரையை ஒட்டிய கோவில் வெற்றி பெறும், வெற்றி கொடுக்கும். இதுதான் பொதுவான விதி. இதே வெற்றி தான் வேளாங்கண்ணியில் இருக்கு. எந்த கடவுள் கடலுக்கு அருகில் இருக்கிறாரோ அது வெற்றி தரும். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இந்த பெசன் நகர் மகாலட்சுமி கோவில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கு. இது திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கு. பொதுவாக கடலுக்கு ஆழின்னு ஒரு பேர் உண்டு. அந்த கடலுக்கு அருகில் உள்ள இடமே விசேஷமான இடம்தான். ஏன்னா கடல் என்பதே மகாலட்சுமியுடைய சொரூபம். அதான் திருமால் இருக்கக்கூடிய இடம். அந்த திருச்செந்தூர் சென்று உங்களுக்கு என்ன தோல்வி நடந்தாலும் வெற்றியாக மாறும். இது பெரிய தலைவர்கள், அதாவது நீங்க குறிப்பிடாத பல தலைவர்கள் யாருக்கும் தெரியாமலே போய் வந்த கதையெல்லாம் உண்டு. ஆமா, ஏன்னா திருச்செந்தூரில் அவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு ஒன்று இருக்கு. அதாவது முருகன் மூலவருக்கு பக்கத்திலேயே இருப்பார். அந்த சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு பூஜைகள் செய்தால் எப்பேற்பட்ட விரோதியும் நீங்க ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். ஏன்னா அது சம்ஹார மூர்த்தியே. அப்ப சத்ரு சம்ஹார மூர்த்தியை வேண்டி சத்ரு சம்ஹார பூஜைன்னே ஒன்று இருக்கு. அது சத்ரு சம்ஹார இடத்துலையும் பண்ணுவாங்க, வள்ளி குகைன்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துலையும் பண்ணுவாங்க. அது கடல் பக்கத்திலேயே. எப்பவுமே பரிகாரம்னாலே கடலுக்கு பக்கத்தில் பண்றது தான் விசேஷம். அதனாலதான் புத்திர பாக்கியம்னா ராமேஸ்வரம் அனுப்புறோம்.
ரைட்டா? பித்ரு சமாச்சாரமாக இருந்தால் திருப்புல்லானி அனுப்புகிறோம். இது எல்லாமே கடற்கரை தலங்கள். இந்த கடற்கரை தலங்களில் எந்த கோவில் வழிபடப்பட்டாலும் அதுக்கு சக்தி ஜாஸ்தி. இதே மாதிரி முருகனுக்கு பின்னாடி பஞ்சலிங்கம்னு ஒரு சன்னதி இருக்கு, ஒரு குகை. அது அந்த இடத்தில் போய் பிரார்த்தனை செய்யும்போது அங்கே பலவிதமான ரிஷிகளும் சித்தர்களும் அங்கே வழிபட்ட இடம். அப்போ அந்த இடத்தில் போய் எந்த வேண்டி கொண்டாலும் கட்டாயமாக ஜெயிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? உண்மையிலே சொன்னால் பழங்காலத்திலேயே பெரிய பெரிய ஆட்கள் ஒரு சாப விமோசனத்துக்கு போனோன்னா திருச்செந்தூர் தான் போவாங்க. திருச்செந்தூர் போனால் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மனம் முகுந்து அங்கே போய் திருச்செந்தூர் வந்து பிரம்மகர்த்தி தோஷத்தையே விளக்கக்கூடியது. பிரம்மகர்த்தி தோஷம் என்பது ஏதாவது ஒரு பிராமணனை கொலை செய்வது, அது மகா பாவம். அதுக்கே வந்து அங்கே தான் போனோம். பிரம்மகர்த்தி தோஷம் தான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமானது. அதையே போக்கக்கூடிய அருள் மிகுந்தவர் நம்ம திருச்செந்தூர் ஆண்டவர். அதனால திருச்செந்தூர் எந்த விஷயமாய் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய இடம் வந்து அதுதான். அதாவது வெற்றி பெறணும்னா திருச்செந்தூர் போகணும். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க நான் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த காரியத்துக்காக வந்தாங்க, அந்த காரியம் எப்படி வெற்றி அடைஞ்சிச்சு திருச்செந்தூர்? அதாவது ஒரு 6 மாத காலமாக வேலையே இல்லை. அவங்க வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருப்பாங்க. இதுக்குள்ளே இஎம்ஐ இது மாதிரி பல கமிட்மெண்ட்ஸ், சில விஷயங்களை எடுத்துப்பாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடும்பத்தை எப்படி நடத்துறது வேலையே இல்லைன்னா? அப்போ அந்த மாதிரி ஆட்கள் அங்கு சென்று 1 மாதம் 48 நாளுக்குள்ள எல்லா விதமான வெற்றியை அடைஞ்சு திரும்பி வேலைக்கு போய் அவர்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்குது. அதே போல் என்னை தேடி ஒருத்தர் பெரிய சட்ட சிக்கலில் மாட்டினவர் வந்தார். அதாவது கோர்ட்டு கேஸு, பெரிய அளவு தண்டனை வரக்கூடிய ஒரு நபர் அரசியலில் இருக்கார். அப்போ அந்த நபருக்கே நான் அதை சொல்லி அவர் கிட்டத்தட்ட அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்து விட்டார். விடுதலை ஆயிட்டார். அது வந்து ரொம்ப சிக்கலான வழக்கு. அவர் ஒரு அரசியலில் முக்கியமான நபர். அவருக்கு இந்த இடத்துக்கு போக சொல்லி அவர் அந்த வழிபாடுகள்லாம் செய்து வெற்றி பெற்று விட்டார். அதுபோல் எந்த விதமான சட்ட சிக்கலாக இருந்தாலும், எந்த விதமான பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் அங்கு சென்றால் வெற்றி பெறலாம். அங்கே உள்ள முருகனுக்கு அப்படி என்ன சார் சக்தி? அதாவது சூர சம்ஹாரம் பண்ணின மூர்த்தி, சம்ஹாரமூர்த்தி. அதனாலேயே அவருக்கு சக்தி ஜாஸ்தி. அதனால அது ஒன்று பண்ணலாம். 2வது வேல் பூஜைன்னு ஒன்று இருக்குது. அந்த வேல் தான் முக்கியமானது. முருகனுடைய வேலுக்கு பூஜை செய்வது. இப்போ விஜய் அவர்கள் போனப்போ கூட அவர் கையில் ஒரு வேல் கொடுத்தாங்க. வீட்டிலேயே யார் ஒருவர் வேல் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வீட்டில் வேல் தனியாக வாங்கி வச்சு அதை பூஜிப்பவர்கள்லாம் இருக்காங்க. அது எப்படி சார் பூஜை செய்யணும்? அதாவது அதை சில மூல மந்திரங்கள் சொல்லி பிரதிஷ்டை பண்ணி, வீட்டிலேயே பிரதிஷ்டை பண்ணி தினமும் பூஜை பண்ணும். தனியாக ஒரு சன்னதி மாதிரி வச்சு. ஆமாம், தினமும் பூஜை பண்ணும். அதாவது நீங்கள் வெளியூர் போவதா இருந்தால் கூட அதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே பூஜை பண்ணும். அந்த வேல் பூஜை ஒரு நாள் கூட விடக்கூடாது. அந்த வேல் பூஜை செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான விரோதியும் வர மாட்டாங்க, அல்லது விரோதிகளை விரட்டி அடிப்பீர்கள். எல்லா விதத்திலையும் வெற்றி தான். உங்களுக்கு பகைவனே ஒன்று கிடையாது. அதே போல் நோய் இருக்காது. இந்த பலவிதமான நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த நோய்கள் எல்லாம் போனோன்னா வேல் பூஜை தான் நல்லது. அந்த வெற்றி வேலை பொதுவாக வந்து பரிகாரம்னாலே வேல் பூஜை தான், அதுதான் முக்கியமானது. திருச்செந்தூர் முருகனுக்கு பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான விசேஷம் கிடைக்கும். பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி போகிறதுனா உடனே திரும்பி வந்துடுறாங்க. எந்த இடத்தில் பரிகாரம் செய்கிறோமோ அன்று அந்த இரவு தங்க வேண்டும். அந்த சரௌண்டிங்கில் இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும். அந்த இரவு அங்கே தங்கிறது தான் பரிகாரத்தின் பலனே கிடைக்கும். இன்னைக்கு காலைல போகிறோன்னா நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் தான் வரணும். ஆமாம்,
ஒண்ணுமே இல்ல. இப்போ புது மனை புகுவிழா இருக்கு இல்லையா? வீட்டுக்கு ஒரு பூஜை கிரகப்பிரவேசம் பண்றோம். அன்றைக்கு நீங்க அந்த வீட்டில் தங்க வேணும்னு ரூல் இருக்கு. சட்டம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி. ஆமா. அன்னைக்கு ராத்திரி அங்க தான் இருக்கணும். அப்போ எந்த இடத்தில் பரிகாரம் செய்கிறீர்களோ, அந்த இரவு அந்த இடத்தில் தங்க வேண்டும். அப்பதான் பரிகாரம் வேலை செய்யும். இல்லன்னா வேலை செய்யாது. அப்போ இது போல சில முக்கியமான இடங்கள் இருக்கு. அந்த கடற்கரையிலேயே படுத்து உறங்கணும்னு சொல்லுவாங்களே சார். அதுவும் முக்கியமானது. அதாவது கடல், கடல் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் விசேஷமானவை. அந்த இடத்துல கொஞ்சம் அபரிமிதமான சக்தி உண்டு. இந்த காந்த விசையெல்லாம் இருக்குன்னு உண்டு. புரியுதா உங்களுக்கு? இப்போ சுனாமியே வந்தபோது கூட பாதிக்கப்படாத இடம் திருச்செந்தூர். அப்ப எல்லா இடத்துலயும் கடல் வெளியில வந்தது. திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்குது. ஆமா. நிறைய வாட்டி ஆயிருக்கு அது மாதிரி. ஆமா. அதனால அந்த இடம் மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தலம். அந்த இடத்துக்கு போனா வெற்றி நிச்சயம். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. இப்ப எல்லா காலங்கள்லயும் இப்ப அங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும். எந்த நாட்கள் போனா இன்னும் அபரிவிதமான ஒரு வெற்றி கிடைக்கும்? அதாவது சஷ்டியிலேயும் செவ்வாய்க்கிழமையும். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை. ஆமா. அதே மாதிரி எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு விசேஷம், அங்க வந்து இலை விபூதின்னு ஒண்ணு குடுப்பாங்க. அந்த இலை விபூதியை வாங்கிட்டா எந்த விதமான நோயும் உங்களை அண்டாது. இப்ப இல்ல. காலங்காலமா இலை விபூதினா திருச்செந்தூர் தான். அப்ப அந்த இடத்துல வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு விபூதி இருக்கு. அந்த விபூதி உங்களுக்கு காவல் மாதிரி. எந்த விதமான அந்த செய்வினை கோளாறு எதுவுமே உங்களை அண்டாது. ஓ! அத வாங்கிட்டு வந்து வச்சாலே ஆமா. வீட்டுக்குள்ள இலை விபூதி இருந்தாலே எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்ப யாராச்சும் நமக்கு செய்வன வச்சா கூட அது காவல் மாதிரி. அதாவது பொதுவாவே திருச்செந்தூர் இலை விபூதியும், மேல்மலையனூருடைய புத்து மண்ணும் இருந்ததுன்னா, எந்த விதமான பிரச்சனையும் வராது வீட்டுக்குள்ள. யாராலையும் எதுவும் செய்யவே முடியாது. அது ஒரு காவல் மாதிரி. அதே போல திருவண்ணாமலையுடைய தீபத்துடைய சாம்பல். அந்த தீபத்துடைய திரியிலேருந்து ஒரு மை மாதிரி ஒண்ணு எடுப்பாங்க. அத நெய்யில குழைச்சு வச்சிருப்பாங்க. அது இருந்தாலும் உங்களுடைய வீட்டில எந்த விதமான செய்வினை கோளாறு யாராலும் செய்யவே முடியாது. அது ஒரு காவல் மாதிரி. ஓகே சார். இவ்வளோ நேரம் திருச்செந்தூருக்கு ஏன் போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு விளக்கமும், பதிலும் கிடைச்சுச்சுன்னு நான் நம்புறேன். உங்களுடைய நேரத்திற்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கும், உங்களோட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.